தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். வருகிற 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் நிகழுது. இந்த 2025 வருஷத்தோட கடைசி சந்திர கிரகணம் அதுதான். ரொம்ப ஒரு பெரிய சந்திர கிரகணம். இப்போ இந்த சந்திர கிரகத்தோட காரணங்கள் ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி நின்றுட்டு இருக்கிறத இந்த நிகழ்வு தான் சந்திர கிரகணம்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா, சூரியன் முன்னாடி பூமி இருக்கிறதுனால சூரியனிலிருந்து வர்ற வெளிச்சம் சந்திரன் மேலே விழுகாம பூமி தடுக்குது. ஸோ பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுந்துட்டு இருக்கும். இதுவும் சந்திர கிரகணம் சொல்றாங்க. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக சொல்றாங்க. நீங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, ராகுவும் கேதுவும் சந்திரனையும் சூரியனையும் பழைய வஞ்சம் தீர்க்கறதுக்காக அப்பப்போ முழுங்கிட்டு போற ஒரு நிகழ்வு தான் சந்திர கிரகணம் சொல்றாங்க. பார்க்கடலை அமுதுக்காக கடைஞ்சிக்கிட்டு இருந்த பொழுது ராகுவும் கேதுவும் மாறப்போற ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அமுதத்தை திருடி திங்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அப்போ விஷ்ணு அவர்கள் அவங்க தலையை துண்டிச்சுதாவும், தலையும் ஒரு பாகமும் உடம்பு ஒரு பாகமும் ராகுவும் கேதுவும் அழைக்கப்படுறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, நீங்க இந்த ரெண்டுல எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சந்திர கிரகணத்துல என்ன விசேஷம், ஏன் இந்த ரத்த சந்திரன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, சூரியன் மேல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் பூமியில படும்போது அது வளிமண்டலத்திலிருந்து ஊடுருவி சந்திரனுக்கு போகுது. இந்த சமயத்துல நீல நிற கதிர்கள், நிறைய கதிர்கள் மேல பட்டு வளைஞ்சு போகக்கூடிய தன்மை, பூமி மேல பட்டு வளைஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது சிவப்பு கலரா மாறுறதா விஞ்ஞானத்துல ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான சான்றெல்லாம் இருக்குது. அதனாலதான் இதை பிளட் மூன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சந்திர கிரகணத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ்பெஷலி மெடிடேட்டர்ஸ், அதாவது தியானம் பண்றவங்க, ஒரு சாதனால் இருக்கிறவங்க இந்த சமயங்களில் என்ன பண்ணும், இந்த மாதிரி மொத்த விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, தியானம் பண்றவங்களுக்கு ஒரு சாதனா பண்றவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா மந்திர ஜபத்தில் இருப்பாங்க, குண்டலினி தவம் பண்ணுவாங்க, வாசி பண்ணுவாங்க. எதே ஒரு இதில் அவங்க இருந்தாலும் இந்த சந்திர கிரகணத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது 100 மடங்கு பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தினத்துல சந்திர கிரகணம் நிகழ்றது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமி தினத்திலேயாகட்டும் அமாவாசை தினத்திலேயாகட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பல்மடங்கு பெருகும். இதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சில பேர் தமாசா சொல்றது உண்டு, என்னடா அமாவாசை ஆயிடுச்சா, கல்றிச்சா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பௌர்ணமி ஆயிடுச்சா, இந்த மனசு சரியில்லையா, அந்த மாதிரிலாம் கூட சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிடேட்டர்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால நீங்க எல்லாரும் இப்போ நம்ம தோராயமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 9:56 ஜஸ்ட் பிகின் ஆக போகுது சந்திர கிரகணம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் பார்ஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. 12 மணிக்கெலாம் நல்லா இருக்கும். நீங்க டோட்டாலிட்டி வர்றது பார்த்தீங்கன்னா 11 மணிலிருந்து 12 மணிக்கு மேலேயா இருக்கும். இந்த டோட்டாலிட்டி முழு கிரகணம் நிகழ்றது ஒரு 2 மணி வரைக்கும், 2-2:30 மணி வரைக்கும் நிகழும். ஸோ இந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க இங்க பாருங்க, வருஷத்துக்கு 2 டைம் 3 டைம் கிடைக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஆற்றல் மிக்க இந்த சந்திர கிரகணத்தை மெடிடேட்டர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்க வேணா இந்த பீக்கில் இருக்கிற டைம், இந்த டோட்டாலிட்டியில் இருக்கிற டைம்ல கூட நீங்க உட்காந்துக்கலாம். ஒரு 11:30 to ஒரு 12:30 வரைக்கும் கூட நீங்க உட்காந்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன்ல நீங்க உட்காரணும்னு விரும்புறீங்களோ அந்த பொசிஷன்ல நீங்க உட்காந்துக்கலாம். இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. முதுகு தண்டு நேரா வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன விதமான சாதனைகள் தெரியுதோ அதை அந்த 11 மணிலிருந்து 12-1 மணி வரைக்கும் நீட்டிச்சு போகிற வரைக்கும் நீங்க பண்ணலாம். சில பேர் ஒரு மித்து இருக்கு, சந்திர கிரகணத்துல இதெல்லாம் பண்ணலாமா, தப்பா, சந்திர கிரகணத்தை பார்க்கறது தப்பா, ஸோ இதில் விஷம் நம்ம தாக்கிருமா, வேற கிரகங்கள் நம்ம தாக்கிருமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் மித்து, தேவையில்லாத மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சந்திர கிரகணத்தம பௌர்ணமி சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அபிரிவிதமான ஆற்றல் கசியக்கூடிய நேரத்துல
ஒவ்வொரு மெடிடேட்டரும் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது 100 மடங்கு அதிகமான ஆற்றல்களை நீங்களால பெற முடியும். இது நிதர்சனமான உண்மை. யோகிகள் ஞானிகள் எல்லாம் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால மெடிடேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்துல 2 டைம் 3 டைம் வர இந்த சந்திர கிரகணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இது வந்து மெடிடேட்டர் பண்றவங்களுக்கும் சாதனா இருக்கிறவங்களுக்கும். சாதாரணமா இந்த அறிவியல் அடிப்படை இல்லாம இந்த ஜாதகத்துல நம்புறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன்கிறது மனக்காரகன், அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 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 ரேஸை பாஸ் பண்ணக்கூடிய பிளானட்னு நம்ம சொல்றோம். இந்த பிளானட் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நம்ம மைண்டு கண்ட்ரோலுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மித்து கூட சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க கூரான வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கத்தியெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த டைம்ல. எதுக்கு அப்படின்னா இது வந்து ஏன் பர்டிகுலராக இந்த கூரான கத்தியாகட்டும் இல்லை டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம மனம் வந்து சில குறும்பு வேலை பண்ணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரகசியம் இதுதான். இப்போ நம்ம கத்தி வச்சுருக்கோம், சும்மா இப்படி ஏதாவது நோண்டுவோம், திடீர்னு நம்ம மைண்டு வேற ஏதாவது எங்காவது குத்துனாலும் குத்திடுவோம். ஸோ அதனால தான் அந்த கூரான டூல்ஸ் எல்லாம் உபயோகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்று, மனம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பாருங்க, சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா சிரிச்சு பேசுவாங்க, குட் மார்னிங் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. சாயந்தரம் போனால் நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. ஸோ மனத்துக்கு இந்த இம்பேலன்ஸ் ஸ்டேட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகும்னா மனம் வந்து சில மாறுதல்களுக்கு உட்படும். அப்போ நீங்க வெறும் இந்த ஒரு பேரா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனசுல ஏதோ சிந்தனைகள் வரும். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க உங்க மனசை சிதற விடாம, பிரியமானவர்களே புரிஞ்சுக்கோங்க, எண்ணங்களை சிதற விடாம குவிச்சு ஒரு இடத்துல நீங்க ஒரு சாதனையில உட்கார்றதுக்கோ, ஒரு மந்திர ஜபம் பண்றதுக்கோ, இல்ல ஒரு வாசியோகம் பண்றதுக்கோ, என்ன உங்களுக்கு இருக்கோ அந்த கான்செப்ட்ல குவிச்சு பண்ணணுங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா மனம் வந்து வேற விதமான தாட்ஸ்ல போய் தாட் ப்ராசஸ்ல சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி, இது வந்து ஜென்ரலா சொல்றது. இப்போ சார் நான் ஆன்மீகத்தில் இல்லை, நான் ஒரு ஜென்ரலான ஒரு சாதாரண ஒரு மனிதன், நான் எப்படி என்னை பாதுகாத்துக்கிறது, நான் வெளியில போகலாமா, சந்திரனை பார்க்கலாமா, தாராளமாக பார்க்கலாம். இப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், நம்ம உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். அது உண்மைதான். இப்போ ஒரு 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு நீங்கள் வெயிலில் போய் நின்னீங்கன்னா, அப்படியே சூரியனுக்கு கீழே நின்னீங்கன்னா அப்படியே வேர்த்து விட்டு ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது, எப்படா நிழலை தேடி ஓடலான்னு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சூரியன் கிட்ட இருந்து தப்பிச்சு கொஞ்சம் நிழல்ல ஒதுங்கி நிற்போம். ஏன்னா அந்த உச்சிக்கால வெயிலை தவிர்ப்பதற்காக. இது எப்படி சாத்தியமோ அதே மாதிரி சந்திர கிரகணம் உச்சியில் இருக்கும் பொழுது நம்ம அந்த ரேஸ் வீட்டுக்குள்ள வராம நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணுங்கிறது வந்து இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையான விஷயம் தான். ஆனா ஹார்ம்ஃபுல் கிடையாதுன்னு சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு. நீங்க போய் சந்திர கிரகணம் நிகழும் போது நீங்க பைனாக்குலர் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா உங்க மொபைல்ல நைட் மோட் போட்டுட்டோ அதை ஸ்டில்ஸ் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுலாம் தாராளமா பண்ணலாம். அதனால எந்த ஹார்ம்ஃபுல் இல்லைன்னு சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்காங்க. சில நம்பிக்கையின் அடிப்படையில் இதை சொல்றாங்க. எஸ்பெஷலி கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னென்ட் உமன்ஸ் வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பர்டிகுலர் டைம்ல. இப்போ சில பேர் வாக்கிங் போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். சரி, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டின்னர், அதாவது இரவு உணவை ஒரு 8 மணிக்கெல்லாம் வைண்ட் அப் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சமையல் பண்றதோ, சமையல் கட்டில் ஏதாவது வேலை செய்யறதோ, தண்ணீர் குடிக்கிறதோ, இல்லை தண்ணி சம்பந்தமா ஏதாவது விஷயம் பண்றதோ எதுவுமே இருக்கக்கூடாது. புதுசான விஷயங்களை தொடங்குறது, ஏதாவது ஒரு இனிஷியேஷன் பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 9 o'clock, மேக்ஸிமம் 9 o'clock எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இருக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கவுத்தி விட்டுருங்க. கவுத்தி விட்டு அந்த குண்டாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கமுத்தி வச்சிருங்க, தண்ணியே இல்லாத மாதிரி. வருஷத்தில் 2 டைம் 3 டைம் தானே பண்ணுறீங்க, இதை தாராளமாக பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவரா இருந்தால் இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு நீங்க அதை பண்ணாதீங்க. சில்வர் பாத்திரமோ இல்லைன்னா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா கண்ணாடி குடுவை, கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் எடுத்து அதுல தண்ணி ஊற்றி நீங்க துளசி போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு தண்ணி குடிக்கணும்னா அதை மட்டும் கன்சியூம் பண்ணா போதும், வேற எந்த விஷயம் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரீ ப்ராசஸிங், போஸ்ட் ப்ராசஸிங் மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்படின்னா கிரகணத்துக்கு முன், கிரகணத்துக்கு பின். கிரகணத்துக்கு முன் என்னன்னா 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு கப்சுப்புன்னு பேசாம நீங்க உங்களோட மற்ற தியானங்களாகட்டும், சாதனைகள் இதில் போயிருங்க. சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையிலாம் டிவி பார்க்கறது, எப்போ போல தூங்குறது, அவ்வளோதான். அவங்க அப்படியே இருந்துட்டு போகிறாங்க. ஸோ மெடிடேட்டர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கிரகணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, போஸ்ட் ப்ராசஸிங் சில விஷயம் இருக்குது. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி, சார் நான் எந்த மந்திரம் ஜபிக்கணும், எனக்கு வந்து இந்த கிரகணத்திலிருந்து நான் தப்பிச்சுக்கணும்னா எந்த மந்திரத்தை நான் ஜபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. சில ஜோதிடர்கள், பரிகாரங்கள் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திர ராசிக்கு தகுந்த மாதிரி சில மந்திரங்களை சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களோட முக்கியமான நல்ல கணிக்கக்கூடிய ஜோதிடர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உங்களோட நட்சத்திர ராசியை சொல்லி நீங்கள் அந்த மந்திரத்தை வாங்கிக்கலாம். எஸ்பெஷலி சந்திரனை குறித்து சொல்லக்கூடிய அந்த மந்திரமாகட்டும், இல்லைன்னா மற்ற தெய்வங்களை குறிக்கக்கூடிய மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம்.
இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் நான் வந்து சந்திர பீஜ மந்திரம் ஆகட்டும், சந்திரனோட மந்திரம், சிவபெருமானோட மந்திரம், விஷ்ணுவோட மந்திரம், இந்த 4 மந்திரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா அது ப்ரொனன்சியேஷன் விட நீங்கள் படிக்கும்போது கிளியராக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த சந்திர கிரகணத்தப்ப மந்திர ஜபம் பண்ணுங்க. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா 100 தடவை சொன்ன மாதிரி பலன்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மந்திர ஜபத்துக்கான விஷயம். இதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணோம். என்னன்னா ஹம் சவுண்டு இல்லைன்னா இம் சவுண்டு இல்லைன்னா ஓம் சவுண்டு எழுப்புறது. மந்திரங்களை தாண்டி இந்த வைப்ரேஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கும். ஸோ அதனால சில பேர் என்ன பண்ணலாம்னா, சாதனால இருக்கிறவங்க ரொம்ப டீப்பாக போகிறவங்க நல்லா உட்காந்து நல்லா டீப் மெடிடேஷனில் உட்காந்துட்டு அப்படிங்கிற சப்தத்தை நீங்கள் எழுப்பலாம். இல்லைன்னா ஆ ஓ மா இந்த சப்தத்தையும் நீங்கள் எழுப்பலாம். சரி, அடுத்து நம்ம போஸ்ட் ப்ராசஸிங் வரலாம். சார் கிரகணம் முடிஞ்சிருச்சு, 2:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக சொல்ல போனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் 3 மணி அப்படின்னு வச்சுக்கலாமே. காலையில் எந்திரிக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா முதல் வேலையாக போய் உங்களோட அடுப்பங்கரை இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் மார்னிங் ஒரு துளசி போட்டு வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக குளிச்சிருங்க. குளிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு அழிவோ இல்லைன்னா ஒரு கெட்ட விஷயமோ நடந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை பண்ணுறது, இது இயல்பான நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம். அதே தான் இங்கேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வஸ்திர தானம் பண்ணுறது, நம்ம சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, பசுக்கு போய் ஏதாவது அகத்திக்கீரை கொடுக்கறது, இந்த மாதிரி என்ன உங்களால் முடியுமோ, இல்லைன்னா யாருக்காவது ஒரு 10 ரூபாயாவது தானம் கொடுத்து இந்த நாளை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. கிரகத்துக்கு, அதாவது திங்கக்கிழமை சொல்கிறேன் நான். அந்த உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட கோயிலுக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டு அங்கே கொடுக்குற தீர்த்தம், எஸ்பெஷலி நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க, ஏலக்காய் துளசி இதெல்லாம் போட்டு அதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. போக முடியாதுங்க, வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு உடம்பையும் சுத்தப்படுத்திட்டு உள்ளையும் சுத்தப்படுத்திட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அன்றாட நிகழ்வுகள் சாப்பிட்றது, ஆஃபீஸ் போகிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். அன்னைக்கு தானம் தர்மங்கள் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இதை தவிர வேற ஏதாவதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு ஏமாந்துட்டு இருக்காதீங்க. பணம் செலவு பண்ணாதீங்க. அந்த பூஜை இந்த பூஜை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது உயிர் போகிற அளவுக்கு ஒன்றுமே சந்திரகிரகணம் நம்மளை பண்ணாது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மேலே இருக்கக்கூடிய கிரகணங்கள், அதாவது மேலே இருக்கக்கூடிய பிளானட்ஸில் வர கிரகணங்கள் எல்லாமே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையும் கொடுக்கும், சில நேரம் தீமையும் கொடுக்கும். அதனால் தீமை கொடுக்கும்போது மட்டும் நம்ம வெளி தலை காமிக்காமல் கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு தெரிகிற 3 பிளானட், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மட்டும் தான் தெரியுது. அதிலிருந்து வர்ற எல்லா ரேஸ்லையும் நம்ம தாக்கத்தை உரு பண்ணும்போது தெரியாத விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுட்டு இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுங்கள். இந்த சந்திரகிரகணத்தை உபயோகப்படுத்துங்க. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.